Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. லாஸ்ட் வீடியோ இதுதான், தமிழ் எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போறேன். லாஸ்ட் மினிட்ல நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கணும், இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே படிக்க முடியுமான்னு தெரியல இதெல்லாம், பட் கண்டிப்பா நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். ஸோ இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா இது கூட நான் நெடுவினா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ண வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து நான் சிறுவினா சொல்றேன், மேக்ஸிமம் குருவினா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல சிறுவினால நீங்க என்ன, ஏன்னா சிறுவினால வந்து மொத்தம் 18 மார்க்குன்னு நினைக்கிறேன், 24 மார்க்கா, ஃபர்ஸ்ட் ஒரு 8 மார்க், 4 மார்க் 8 மார்க், அப்புறம் அகைன் ஒரு 8, அப்புறம் 12, 28 மார்க், இது 24 கிடையாது, 28 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இதுல வந்து செய்யுள் அண்ட் உரைநடை சொல்லியிருக்கேன், இலக்கணம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெடுவினா வந்து என்னங்கிறத நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சிறுவினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தாலும் ஆன்சர் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிறுவினாவை பொறுத்தளவுல இயல் 1ல சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் அந்த கொஸ்டின். செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் சின்னெடுத்து வானம் பூக்காடம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நேம் நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். ஏங்கல் நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வருபவர் என நன்றி செலுத்த, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இயல் 2ல வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், பேரிடர் மேலாண்மை, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இயல் 3ல வந்து பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் வெரி இம்பார்ட்டன்ட். குகனோட ஐவராகி வீடினோடு எழுவரான நிகழ்வு அந்த கொஸ்டின். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாட்சி கடமைகள், இதெல்லாம் பாத்துக்கோங்க. திருக்குறள்ல வந்து இல் வாழ்க்கைன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், சேத்தால் வரும் கேடு, இந்த 2 கொஸ்டின் பாத்துக்கோங்க. அப்புறம் அணி எல்லாமே பாத்துக்கோங்க. திருக்குறள் அணிகள்லாம் இருக்கும், அணி எல்லாமே பாத்துக்கோங்க. முடிஞ்சது நெருளரணி, ஏகதேச உருவகணி, சொற்பொருள் பெண்ணி, தொழில் ஓமையணி. ஸோ இந்த அணி எல்லாமே கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இயல் 4ல வந்து நீங்கள் ஆசிரியர் மாணவர்களிடையே எவ்வாறு அன்பினால் நெறிப்படுத்தி அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இயல் 5ல வந்து ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். இயல் 6ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரைப்படத்தின் காட்சி ஆற்றல் அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கவிதை எழுத வேண்டிய அந்த கொஸ்டின், மனத்திற்பம் அவசியமான பண்பு அந்த கொஸ்டின், இதெல்லாம் பாத்துக்கோங்க. இயல் 7ல பாத்தீங்க அப்படின்னா மேலாண்மை அந்த கொஸ்டின், வேளாண் மேலாண்மை பற்றி அறிவது. அதிசயமலர் அந்த கொஸ்டின் பாத்துங்க, அதிசயமலர் பூச்சொடி அந்த தமிழ் நதி குறிக்கிறது அந்த கொஸ்டின். இயல் 8ல வந்து மயிலை சீனி வெங்கடசாமி கடையில் வளர்களையும் அவர்கள் செய்த தொண்டுகளையும் அட்டைப்படுத்துக, இதெல்லாம் நல்லா பாத்துங்க. நெடுவினா அட்டாச் பண்றேன் வீடியோ கூட, ஓகே. ஸோ மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடம் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நிர்வாக மேலாண்மை குறித்து இறை அன்பு கூறுவது யாவை, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கோடைமலை கதை ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அதையும் பாத்துங்க. மனிதனை வெளிப்படுத்தும் பண்பு. ஸோ அடுத்தது செய் நன்றி அறிதல் திருக்குறள்ல உள்ளது. மேக்ஸிமம் திருக்குறள் செய்யுள்ள இருந்து எப்பவுமே திருக்குறள் இருந்து ஒன்று கேட்டுடுறாங்க, சம்டைம்ஸ் புக் இன்சைடும் கேட்கறாங்க. ஸோ நீங்க எல்லாத்தையுமே படிங்க, பட் மேபி கேட்டா அட்டன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிற சொல்லுவேன். இதுவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், பட் லாஸ்ட் மினிட்ல மேபி கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கடைசியில சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது சிலப்பதிகார நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு அந்த கொஸ்டின். கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள், அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு, அந்த கொஸ்டினையும் பாத்துக்கோங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்த மொழி பற்று மற்றும் சமூக பற்று ஆகியவற்றை எழுதுக. புகழூர் கல்வெட்டு, ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலை விபத்திலா தமிழ்நாடு, இது லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க, மேபி அதனால இந்த தடவை கேட்க சான்சஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால அதை நான் இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெகிழி தவிர்த்து தலை நிமிர்த்து, ஸோ சப்போஸ் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோட் சேஃப்டி பத்தி நீங்க தான் எழுத போறீங்க, ஓனாக எழுதிடலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நெடுநாள் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை செய்யுளில் வடிவிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது அந்த கொஸ்டின். உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால், ஸோ அந்த கொஸ்டின் அது தொடர்ந்து கதை எழுதி முடிக்க அப்படின்னு இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட். சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், ஸோ அந்த கொஸ்டின் திருக்குறள்ல இருந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவது, ஸோ அந்த கொஸ்டின். திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும், ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றிற்கான காரணங்களா நும் பாடப்பகுதிகளில் நிறுவுக.
எஸ்ஏ கிருட்டினார் கிறித்துவ கம்பர் என்பது இன்னும் பாடப்போகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல மோஸ்ட் ப்ராபப்ளி என்னென்ன கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். மேபி அதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட கெஸ்ஸிங் படி மோஸ்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் கேட்பாங்க, ஐ எம் ஷுவர். பட் இதுலயுமே நான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி செலக்டடா சொல்றேன். அது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் படி மேக்ஸிமம் அது கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதர் கொஸ்டின்ஸையுமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு கேட்டுட்டாங்கன்னா எழுதுற மாதிரி நீங்களா ஓனா எழுதுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லாமே அப்படிதான் தெரியுது. நிர்வாக மேலாண்மை, திருக்குறள், செய்தறிதல். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம், அறிவுடைமை, ஸோ சினத்தை காட்டல். இந்த 4 கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. மேபி இந்த 4ல இருந்து செயலிருந்து ஒன்று வர சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ இந்த சைடு உள்ள எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்தமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர், எச்ஏ கிருட்டினார் கிறித்துவ கம்பரை, அந்த கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெகிழி தவிர்த்து தலை நிமிர்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியின் கடிதம் வாயிலாக மொழிப்பற்று சமூகப்பற்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகாரம் அந்த கொஸ்டின். ஸோ சென்னையில் உள்ள மயிலாப்பூர், கோடை மலை கதை. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. மினி மெட்டீரியல் அண்ட் இதோடைய ஃபோட்டோ முடிஞ்சா எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ மஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.